உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. 14ஆம் வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். 15, 16. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். பாருங்க, இந்த சங்கீதத்துல நாம் நாள்தோறும் துதிக்க வேண்டும், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும், எப்பொழுதும் அவரை பாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த காரியத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் படித்த வசனங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். 14ஆம் வசனத்தில் மென்மேலும் உம்மை துதிப்பேன். எப்பொழுதும், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். 19ஆம் வசனம். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? 24வது வசனம். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். பாருங்க, நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். சரி, நாம் எதை குறித்து துதிக்க வேண்டும், என்ன சொல்லி துதிக்க வேண்டும்? இப்பொழுது நாம் படித்த வசனங்களில் எல்லாம் ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. என்ன வார்த்தை? உம்முடைய நீதி, தேவனுடைய நீதியை குறித்து நாம் துதிக்க வேண்டும். சுய நீதி என்று ஒன்றிருக்கிறது, தேவ நீதி என்று ஒன்றிருக்கிறது. நாம் செய்கிறதான நன்மையான காரியங்களையெல்லாம் சொல்லி நாம் துதிக்கக்கூடாது. தேவன் செய்த நன்மையான காரியங்கள், அவருடைய நீதிகளை சொல்லி நாம் துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சுய நீதியை சொல்லி துதித்த ஒருவர் வேதாகமத்தில் உண்டு, பரிசேயன். அவர் என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? நான் எந்த திருடும் செய்யவில்லை ஆண்டவரே, நான் யாருக்கும் அநியாயம் செய்யலை, நான் விபச்சாரம் செய்யலை, தேவையில்லாமல் யாரிடத்திலும் நான் பணத்தை வாங்கலை, இந்த ஆயக்காரனை போல நான் வாழலை, அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு துதியை ஏறெடுத்தான். ஆனால் அவன் நீதிமானாக்கப்பட்டானா? இல்லை. இப்படி நாம் செய்கிறதான காரியங்களை, ஆண்டவரே நான் உபவாசிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன், என் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கஷ்டம், அப்படியெல்லாம் நாம் சொல்லி நாம் சுயநீதியை சொல்லி நாம் கர்த்தரை துதிக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய நீதியை சொல்லி நாம் துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படியெல்லாம் அவரை நாம் துதிக்கலாம்? என்ன காரியங்களுக்காக நாம் அவரை துதிக்கலாம் அப்படின்னா, அவருடைய மகத்துவத்திற்காக நாம் என்ன செய்யலாம்? அவரை துதிக்கலாம். அவருடைய இரட்சிப்பை குறித்து, உளையான சேற்றிலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரே, அந்த ரட்சிப்பை குறித்து நாம் என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம், அவருக்கு துதிகளை நாம் ஏறெடுக்கலாம். அவருடைய வல்லமை, அதை குறித்து நாம் ஆண்டவரை துதிக்கலாம். அவருடைய அதிசயங்களை சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 71ஆம் சங்கீதத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். பாருங்க, அநேக இக்கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கு, ஆபத்துகள் வந்திருக்கு. அதுல இருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறாரே, அதையெல்லாம் சொல்லி நாம கர்த்தரை துதிக்கலாம். 23வது வசனம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார்ல, அதை சொல்லி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், பாட வேண்டும். இப்படியெல்லாம் இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்னென்ன காரியங்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும்? அவருடைய மகத்துவத்திற்காக நம்ம கர்த்தரை துதிக்கலாம், அவருடைய இரட்சிப்பை குறித்து நாம் கர்த்தரை துதிக்கலாம், அவருடைய வல்லமை அதிசயங்களை சொல்லி நாம் கர்த்தரை துதிக்கலாம். அநேக இக்கட்டுகள் ஆபத்துகள் வந்ததே, அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தாரே, அந்த காரியங்களை சொல்லி நாம் துதிக்கலாம். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டெடுத்ததற்காக நாம் அவரை துதிக்கலாம், பாடலாம் என்றெல்லாம் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்க முடியும் அப்படின்னா, 1ஆம் வசனத்திலேருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னா, அதில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவை நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர்தான் என்னுடைய நம்பிக்கை, என் கண்மலை நீர்தான், என் கோட்டை நீர்தான், என் பலத்த அடைக்கலம் நீர்தான்,
உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர், பரிசுத்தரே, தேற்றுகிறவரே, எப்படியெல்லாம் சொல்லி நாம் கர்த்தரை துதிக்க முடியும். இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் சொல்லி கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் ஏன் துதிக்கணும்? நாம் ஏன் கர்த்தரை துதிக்கணும்? இந்த உலகத்தில் நம்மை பிறக்க வைத்தது யார்? தேவன் நம்மை பிறக்க வைத்திருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார். முடிவு பரியந்தமும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? அதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இன்னும் ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். நான், எல்லாரும் பார்க்குறீங்களா? பிள்ளைகள் வசனத்தை பாருங்க. எடுத்தீங்களா? பைபிள் எங்க? பைபிள் எடுங்க பார்க்கலாம். 71ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல உங்களை யார் இந்த உலகத்துல பிறக்க வைத்ததுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நான் கர்ப்பத்தில், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். தாயின் வயிற்றில் நம்மை உருவாக்கினது யார்? தேவன். தாயின் வயிற்றிலிருந்து நம்மை எடுத்தது யார்? தேவன். 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். சிறுவயது தொடங்கி, சின்ன வயசுல இருந்தே நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிறது யாரு? தேவன் தான். 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். பாருங்க, சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஞானம் தந்து நம்மை நடத்தி வருகிறவர் யார் தான்? கர்த்தர். 9ஆம் வசனம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். பார்த்தீங்களா? முதிர் வயதில் ஒருவேளை மனிதர்கள், சொந்த பிள்ளைகள் கூட கைவிட்டுடலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறது இல்லையாம்? முதிர் வயதில் அவர் தள்ளி விடுகிறதில்லை. நம்முடைய பலன் ஒடுங்குகிற போது அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நரை மயிரானாலும் அவர் கைவிடவே மாட்டார். 18ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. பாருங்க, முதிர் வயது நரை மயிர் வர வரைக்கும் கர்த்தர் என்னை கைவிடுகிறதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் இப்பொழுதே, நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன், நான் எதற்காக வாழ்கிறேன்னு தெரியலையே அப்படியெல்லாம் சொல்லி வாழ்கிறவர்கள் உண்டு. ஆனால் அவர் என்ன காரியத்துக்காக அவர் உயிர் வாழணும்னு வாசப்படுகிறார் பாருங்க. இந்த சந்ததிக்கும் அது வல்லமையை அறிவிக்க வேண்டும், வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. எல்லாரும் ஜெபிப்போம். என்ன ஜெபிப்போம்? ஆண்டவரே, எனக்கு எந்த பலவீனங்களும் வந்துடக்கூடாது. முதிர் வயதாகும்போது எனக்கு எந்த பலவீனங்களும் வந்துடக்கூடாது. நான் படுக்கையில் ஆயிடக்கூடாது. நான் சுகமாக இருக்கும்போதே நீர் என்ன செய்து கொள்ளணும்? என்ன எடுத்துக்கொள்ளணும். அப்படி யாராவது ஜெபிக்கிறவங்க இருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன், இப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறாராம்? இந்த சந்ததிக்கு நான் யாரை பற்றி சொல்லணும்? உம்முடைய வல்லமையை பற்றி சொல்லணும். இனி வரப்போகிற சந்ததிக்கும் நான் யாரை குறித்து சொல்லணும்? ஆண்டவரை குறித்து சொல்லணும்னு சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். பாருங்க, தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கினவர் கர்த்தர், நம்மை வளர பண்ணுகிறவர் கர்த்தர், நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் கர்த்தர். அவரை நான் எப்பொழுது நாம் அவரை துதிக்க வேண்டும், நாள்தோறும் அவரை பாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுடைய சாட்சியை கேட்டேன். அவர்கள் கிட்டத்தட்ட 600 பாடல்களுக்கு மேலாக எழுதியிருக்கிறார். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு தேவ மனிதன். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த டேட் படி, இப்போது 1ஆம் தேதி அப்படின்னா அவர் போட்ட ஃபர்ஸ்ட் வால்யூம், 11ஆவது வால்யூம், 21ஆவது வால்யூம், 31ஆவது வால்யூம்ன்ற அதில் இருக்கிற எல்லா பாடல்களையும் அவர் அந்த அன்னைக்கு என்ன செய்வாராம்? கேட்பாராம், பாடுவாராம். அவருக்கு இப்பொழுது வயது எத்தனை ஆகிறதுனா 76 வயது ஆகிறது. ஆனால் இந்த முதிர் வயதிலையும் கர்த்தர் துதிக்கிற அந்த தேவ மனிதனை கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறார். அநேகருக்கு அவரை பிரயோஜனமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நாமும் கர்த்தரை துதிப்போனா சுயநீதியை வெளிப்படுத்தி கொண்டிருக்காம தேவனுடைய நீதியை
நாம் வெளிப்படுத்தி கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய முதிர் வயதிலும் கர்த்தர் நம்மை சுகமாய் பாதுகாத்து கொள்ளுகிறார். அநேகருக்கு தேவன் நம்மை பிரயோஜனமாய் மாற்றுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்திலே யாராவது சாட்சிக்காக இருந்தால் சொல்லலாம்.